பெங்களூர் வாசியா இருந்தேன். இப்போ வந்து ஸ்ரீரங்கம் வாசி ஆயிருக்கேன். சரி, ரீசெண்டா நாங்க வந்து இதுக்கு போயிட்டு வந்தோம், அயோத்தியா ட்ரிப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. இங்க ஸ்ரீரங்கத்திலே ஒரு 30 பேர் போனா. ஸோ அவளோட எங்களுக்கும் அந்த செவிக்கிற பாக்கியம் கிடைச்சிது. மோடி அவர்களால ரொம்ப ரொம்ப நன்னாவே பண்ணி வச்சிருக்கா. ஸோ எங்கள் ஓட்டு எப்பொழுதும் மோடிக்கே. ஸோ அவரோட நினைவாகவும் அவரோட முன்னிட்டும் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா, அதுவும் நடக்க முடியாதவளுக்கெல்லாம் வீல் சேர் இதெல்லாம் பண்ணி ரொம்ப இட் இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கேயே 5 நாள் இருந்தோம். ரொம்ப நன்னா ராம்லாலா நன்னா சேவிச்சோம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக போயிருந்தது. டீமு ஒர்க் இது லைன் வந்து ரொம்ப நன்னா இருந்தது. யாரும் ஒன்றும் முண்டி அடிக்கல, யாரும் பிடிச்சி இழுக்கல, மாதிரி ஒரு ஹரிபரி ஒன்றுமே இல்லை. ரொம்ப நன்னா இருந்தது. ஸோ வாழ்க மோடி, அவரோட ஆட்சி என்றும் நிலைக்கட்டும். எங்கள் ஓட்டு அவருக்கே. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? 10 ஆண்டு கால மோடி ஆட்சி, நான் ரொம்ப அரசியல்ல ரொம்ப அவ்வளோ முழுகல. ஆனா அட் த சேம் டைம் பட் அவரோட ஆட்சி வந்து ஒரு மாதிரி நல்ல இந்துக்களுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு பெற்று ரொம்ப சௌக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவரோட ஆட்சி இன்னும் கொஞ்சம் நிலைத்து பெற எங்கள் ஒத்துழைப்பு என்றும் உண்டு. நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க அப்கோர்ஸ் அது சொல்லவே வேண்டாம், மோடி கட்சிக்கு தான். மோடி கட்சிக்கு தான். சின்னம் சின்னம் தாமரை. நன்றி, வணக்கம். நன்றி.